எல்லோருக்கும் என் வணக்கம். சென்ற வாரம் நாக்கண்ணனின் பக்தி நூல்கள் பற்றி நாம் பார்த்தோம். அதில் நான் உங்களுக்கு தென்தமிழின் 10 கட்டளைகள் என்ற நூலை நான் முதலில் அறிமுகப்படுத்தினேன். இந்த நூலை பற்றி நல்ல செய்திகள் வந்திருப்பதாக குருக்களையா அவர்கள் சொன்னார்கள். ஸோ பலர் அந்த Amazon.comக்கு போய் இந்த நூலை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் வாங்கியும் கூட இருக்கலாம். உங்களுக்கு நன்றி. இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், பக்தியின் பன்முகம் எனும் ஒரு நூல். இந்த நூலில் 8 முக்கியமான கட்டுரைகள் இருக்கின்றன. முதல் கட்டுரையாக பக்தி இலக்கியத்தின் பன்முகத்தன்மைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக அது விளக்குகின்றது. அது ஒரு விரிவான கட்டுரை. அதற்கு பிறகு மந்திரமாவது வாழ்வு எனும் ஒரு அழகான கட்டுரை. அதற்கு பிறகு இந்திய கண்ணோட்டத்தில் எவல்யூஷன் என்று சொல்கின்றார்களே, அந்த பரிணாமம் உண்மையா என்பதை பற்றிய ஒரு கட்டுரை. அடுத்து இந்திய பரிணாம நோக்கு என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கி இருக்கின்றேன். கற்கும் கல்வி செய்வேனும் யானை என்று எப்படி இறைவனே கல்வியாக அமைகின்றான் என்பதை பற்றி அடுத்த கட்டுரை அமைகின்றது. நெஞ்சம் மட்டுமா கணினி மறப்பதில்லை என்று கணினி யுகத்துடன் நமது பக்தியை இணைத்து அதில் பேசுகின்றேன். அடுத்து போன வாரம் சொன்ன மாதிரி ஆண்டாளை அறியாதவர்களை வையம் சுமப்பதும் வம்பு இல்லையா, அதை பற்றி ஒரு அழகான கட்டுரை. அடுத்து ஜூரிச்சில் நடந்த கம்பன் விழாவிற்கு நான் பேசிய பேச்சை தொகுத்து தொல்லி ராமனாய் தோன்றிய கதைமுறை என்ற ஒரு கட்டுரை. ஆக இந்த 8 கட்டுரைகள் அடங்கிய நூல் தான் இந்த பக்தியின் பன்முகம் என்பது. ஆனால் அது இந்த பக்தி இலக்கியத்தின் பன்முகத்தன்மை அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் இன்னொரு பக்தி பற்றி பேசுகின்ற ஒரு வித்தியாசமான நூல். பக்தி எவ்வாறு தமிழ் அடையாளத்தை தக்க வைக்க உதவியது, அது எப்படி சாதிகளற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்க முயன்றது என்று இந்த நூல் ஆராய்கிறது. மொழி வளர்ச்சியில் பக்தியின் பங்கு என்ன, மொழி ஒரு ஊடகம் எனும் நிலை தாண்டி மொழியே இறைவனாக நிற்கும் நிலைக்கு பக்தி அதை எப்படி எடுத்துச் செல்கின்றது என விளக்குகின்றது இந்த நூல். பக்தி என்பது அறிவின் வெளிப்பாடு, அது மூட நம்பிக்கை அல்ல என புரிய வைக்கிறது இந்த நூல். உதாரணமாக பக்தியை பற்றி பேசும் பொழுது நாம் என்ன சொல்கின்றோம், பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். பக்தி என்பதோ ஒரு காதலின் நிலை. காதலினால் கண்ணீர் கசிந்து என்று மாணிக்க வாசகர் பேசுகின்றார். நம்மாழ்வாரோ உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்பினான் என்று கண்களில் நீர் மல்கி என்று சொல்கிறார். அந்த காதல் நிலையில் பயத்திற்கு எங்கு வருகின்றது, பயபக்தி என்பது பயத்திற்கு அங்கு இடமே இல்லை. எனவே இதையெல்லாம் இந்த நூல் விளக்குகிறது. தமிழின் ஆகப்பெரிய இலக்கியமாக பக்தி இலக்கியம் இருக்கும் பொழுது அதை முறையாக அறிந்து கொண்டு போற்ற வேண்டியது நமது கடமை. உங்களுக்கு இந்த நூல் உதவும். அதற்கு இது ஒரு வித்தியாசமான வாசிப்பிற்கு உங்களை இட்டு செல்லும் என்று சந்தேகமும் இல்லை. இந்த நூலை பற்றி மேலும் விளக்கும் முகமாக, உதாரணமாக பக்தி நெறியை மீட்டெடுத்தல் என்பது தமிழனின் உயர்வை மீட்டெடுத்தல் என்று பொருளாகும். ஏனெனில் பக்தியானது மொழியை முதன்மையாக கொண்டு இயங்குகின்றது. குறிப்பாக தமிழகத்தில் தமிழ் மொழியில் எல்லாம் சாதிக்க முடியும், தமிழ் மொழியின் மூலமாக இறைவனை காட்ட முடியும் என்று இறங்கியதுதான் பக்தி இயக்கம். எனவே இந்த நூலின் மூலமாக தமிழ் மொழி உயர்வு பற்றி பக்தி எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து பக்தி நமக்கு ஒரு அளப்பரிய சுதந்திரத்தை கொடுக்கின்றது. அது என்ன என்பதை பற்றி இந்த நூல் விளக்குகின்றது. மூன்றாவதாக பக்தி இருக்கும் இடத்தில் ஜாதிக்கு இடமில்லை. அந்த ஜாதிய ஒழிப்பிற்கு பக்தி எப்படி உதவுகிறது என்பதையும் இந்த நூல் விளக்குகின்றது. இறுதியாக மன அமைதி. நமக்கு மனம் அமைதியாக இருப்பதற்கு பக்தி உதவுகின்றது. எனவே இப்படி பல்வேறு வகைகளில் இந்த நூல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நூலை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் Amazon.co.uk சென்று அங்கு மல்டிஃபேசட்டட் பக்தி என்று ஆங்கிலத்தில் குறியிட்டாலும் சரி, இல்லை பக்தியின் பன்முகம் என்று நீங்கள் தேடு சொல் போட்டாலும் சரி, உங்களுக்கு இந்த பக்கத்திற்கு அது இட்டு செல்லும். அங்கு இந்த நூலை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.